ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேப்பங்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான வறுவல் பண்ணலாங்க. சேப்பங்கிழங்கு வறுவல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 4-5 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம ஃபோக்கால் குத்துறோம்னா நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். அது நல்லா வெந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அது வெந்த பிறகு அதை ஹாட் வாட்டர்லேருந்து கொஞ்சம் கோல்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணுங்க. அது நல்லா ஆறினப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துடணும். நல்லா ஆறினப்புறம் எடுக்கணும், இல்லைன்னா நல்லா கை சுட்டுடுங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுவாங்கங்க. இப்போ இதுக்கு அடுத்தது திருப்பி நாம் தோல் எடுத்த அந்த சேப்பங்கிழங்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணணும். மெலிசாக நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நாம் அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதில் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக ஏறுங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணால் தான் உப்பு காரெலாம் ஏறும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கட் பண்ணிவிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி தாங்க போடுறேன். நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது கூட தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துருக்கேங்க. கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோம். கடுகு பொரிஞ்சப்புறம் நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு கட் பண்ண சேப்பங்கிழங்கு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோங்க. ஜென்ட்லாக கிளறணுங்க. நம்ம போட்டு அழுத்தி கிளறக்கூடாது. அப்படியே கரண்டி படாத அளவுக்கு நம்ம கிண்டணும். அப்படியே கரண்டி பட்டு வேகமாக கிண்டணும் அப்படின்னா சேப்பங்கிழங்குலாம் உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே குழன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் ஜென்ட்லாக கிண்டணும்னு சொல்கிறதுங்க. இந்த சேப்பங்கிழங்குல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தெரியுங்களா? கண் பார்வைக்கு நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, அதே மாதிரி கேன்சர் வராமல் தடுக்குது, வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த சேப்பங்கிழங்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாக நம்ம இதை சேர்க்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காய்ங்க இது. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அழகாக டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதில் காரக்குழம்பு வைக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்துட்டேன் பாருங்கள். இது மேலே சும்மா கார்னிஷ்க்கு நம்ம கறிவேப்பிலை லைட்டாக வறுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலையோடு இந்த காய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. நல்லா முறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.